வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அவர்கள் விடமாட்டார்கள், ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை. திருமா பரபரப்பு பேட்டி, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி குறித்து திருமாவளவன் அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியது, அதிமுக கூட்டணியானது இடதுசாரிகளுக்கும் ஆதரவான ஒன்று. இதன் அனைத்து சிந்தனைகளும் எடுத்து சாரியை நோக்கிதான் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் மட்டுமே இந்த கூட்டணியிலும் இருக்க முடியும். அந்த வகையில் மதசார்பின்மையை முன்னெடுத்து நிறுத்தும் ஒரே கட்சி தமிழகத்தில் திமுக மட்டுமே தான் என்று என்னால் அடித்து சொல்ல முடியும். இந்த கூட்டணியில் வேறு யாராவது இணைவார்களா என்பது குறித்த முடிவுகள் ஸ்டாலின் தான் எடுக்க முடியும். அதேபோல் வலது சாரிகளுக்கு இந்த கட்சி ஒத்து வராது. திமுகவை எதிர்க்க பல கட்சிகள் இருந்தாலும் எங்களைப் போல் அவர்களால் ஒருங்கிணைந்து இருக்க முடியாது. அப்படிப்பட்டவர்களால் எந்த ஒரு கூட்டணியும் உருவாகாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. வரப்போகும் சட்டமன்ற தேர்தலுக்கு எங்கள் கூட்டணி மட்டும்தான் உறுதியாக இருக்கிறது. எங்களுக்கு எதிராக எந்த கூட்டணியும் உள்ளது என்று தற்பொழுது வரை தெரியவில்லை. மேற்கொண்டு இம்முறை தேமுதிக வெற்றி பெறும் என கூறுகிறார்கள். அதன் கீழ்தான் ஆட்சி அமையும் எனவும் தகவல் பரவி வருகிறது. இது குறித்து நீங்கள் என்ன சொல்லீர்கள் என்று செய்தியாளர்கள் கேட்டுள்ளனர். இது ரீதியாக திருமாவளவன் பேசுகையில், இது சாத்தியமில்லாத ஒன்று. அதற்கு அதிமுகவே ஒத்து வராது என்பது எனது நம்பிக்கை. அதிமுகவுடன் பல வகை கூட்டணிகள் இணைந்தாலும் தலைமையில் ஆட்சி அமைக்க அவர்களே விரும்புவார்கள். கூட்டணி ஆட்சி என்பதில் ஒத்து வர மாட்டார்கள். அதிமுகவிற்கு எதிராகவே பாஜக ஒரு சில இடங்களில் உங்களுக்கு அமைச்சர் பதவி எல்லாம் தருகிறோம், கூட்டணி ஆட்சி என ஆசை வார்த்தையெல்லாம் கூறி வருகிறது. ஆனால் இவை அனைத்தும் ஏமாற்றப்படும் ஒரு அரசியல் காரணம்தான் என்றும் தெரிவித்தார். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் வெளியாகி இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள்.